தடவைக்கு மேல நான் காலும் பண்ணிட்டேன். போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி எங்கதான் போய் சுத்திட்டு இருக்கான் அவன்? டைம் வேற ஆகுதுரி. கிளம்புறதுக்குள்ள வருவானா மாட்டானான்னு தெரியல. திருப்புறகுன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எங்க போய் தொலைஞ்ச? போன் பண்ண எடுக்க மாட்டியா? எவ்வளவு போன் பண்றது உனக்கு? என்னடி ஒன்னா அடமலை மாதிரி அடிச்சு ஊத்துற, இல்ல சூறாவளி மாதிரி சுத்தி அடிச்சுட்டு இருக்கிற. ஏண்டி எதுவுமே நீ பொறுமையா பேச மாட்டியா? இன்னைக்கு உனக்கு செலக்ஷன் இருக்குல்ல, நான் காலையிலே திருப்புறகுன்றம் போய் உனக்காக ஸ்பெஷல் பூஜை பண்ணிட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு போன் எடுக்கல? ஆட பைத்தியமே, கோயில்ல இருந்தேன். கோயில்ல போன் எப்படி எடுப்பாங்க? யோசிக்க மாட்டியாடி? கோயில் தானே போன, ஒரு கால் பண்ணி சொன்னா என்ன? சரி, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு. எவ்ரி டைம் கோவம். வாட் இஸ் திஸ்? ஆமா, பெரிய சர்ப்ரைஸ். நீ போன் எடுக்கலன்னதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். சரி விடு, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சது தப்புதான். இந்த படி உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. நீ இரு. உன் கூட உங்க அப்பா வேற வரான். அந்த ஆள் ராசி உனக்கு ஒட்டிடக்கூடாதுன்னு உனக்காக நான் 108 தேங்காய் உடச்சிட்டு வந்திருக்கிறேன். செலக்ட் ஆகாம மட்டும் வந்தேன்னு வச்சுக்க, தேங்காய் உடச்ச மாதிரி உன் மண்டே உடச்சு. அதெல்லாம் நான் செலக்ட் ஆயிடுவேன். அம்மா, நீ என் கூட கிரவுண்டுக்கு எல்லாம் வரமாட்டியா? உங்க அப்பன் தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. சொல்லிட்டாருல்ல, எப்படி வருவேன்? அவரு பேச்ச நான் கேட்கணும்ல. இருந்தாலும் நீ எனக்காக வரலாம்ல. வேணண்டி, அங்க வந்தா உங்க அப்பா ஒன்று பேசுவேன், அதுக்கு நான் ஒன்று பேசுவேன். எதுக்கு இத்தனை பிரச்சனை? அது ஓ மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், ஓ செலெக்ஷன் பாதிக்கப்படும். எதுக்கு இதெல்லாமே? நிம்மதியா போய் விளையாண்டு வா, ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாரு பிரதர், இந்த அளவுக்குலாம் யோசிச்சு பேசுறீங்க. கிண்டல் பண்ணாதீங்க. இப்ப கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. இப்போ கிளம்புனாதானே நேர காலத்துக்கு போய் சேர முடியும். கிளம்பு. உன்னையும் பாரதி அக்காவையும் அப்பா கூப்பிட்டாருக்கா. பாத்தியா, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட சந்தோஷமா பேசினாலே அந்த ஆளுக்கு மூக்கு வேர்த்துருமே. சரி வாங்க போல, வாங்க கூப்பிட்டு போ. ஏண்டாள், என்னாச்சுடி? எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துட்டு இருப்பேன்? போலாம். பாரதி, இன்னைக்கு நம்ம போற நேரம் ஆண்டாளு கண்டிப்பா செலக்ட் ஆவா பாரு. இன்னைக்கு ஆண்டாள் செலக்ட் ஆகலன்னா வீட்டுல என்ன கச்சேரி நடக்கும்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. அதில் என் புள்ள நிச்சயமா செலக்ட் ஆவா. இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது மேலதாளத்தோடு தான் வருவோம். சரிதா, கிளம்புமா? என்னதா போமா? சரி வாங்க போலாம். சொல்லுதா தமிழ். ஆண்டாளு, டைம் ஆகுதா, கிளம்பலாவா? போ, கூப்பிடுறேன். போடி பார்த்து போ. என்னடி ஆச்சு? கால் லெட்டர் காணோண்டி. அங்கதான் இருக்கு பாரு. சொல்றேன், நீ பதட்டப்படாம கேளு. ஆண்டாளு, அந்த ஜிப்பை தேடி பாரு. இல்லப்பா, தேடி பார்த்துட்டேன், இல்லையேப்பா. ஐயோ, என்னம்மா நீ? என்னடி இது, இவ்வளவு அலட்சியமாவா இருப்பாங்க? சரி இரு, இதுல இருக்கான்னு பாக்கலாம். அப்பா, தேடி பார்த்துட்டேன்ப்பா, எந்த பேக்லயும் இல்ல. அக்கா, என்னக்கா நீ? இருக்கா இல்லையான்னு கரெக்டா பாத்து எடுத்துட்டு வர மாட்டியா? நான் நேத்து பார்த்து தாண்டி எடுத்து வச்சேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கு, ஆனா காணோண்டி. நீ ஒரு நிமிஷம் இரு, இவங்க கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ,
இவங்க கால் லெட்டர் மிஸ் ஆயிடுச்சு. அந்த நேம் லிஸ்ட்ல இவங்க நேம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சாரி மேடம், கால் லெட்டர் இருந்தாதான் உள்ள அலோ பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர். ஏங்க என்னங்க இப்படி புரியாம பேசுறீங்க? நீங்க வர சொல்லி லெட்டர் போட்டதுனால தானே நாங்க வந்திருக்கோம். அந்த லெட்டர் இல்லாட்டி என்ன, நீங்க என்னோட பொண்ணு பேர் வந்து லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. சார், நாங்க வெறும் ஆர்கனைசர்ஸ் தான். எங்களுக்கு எந்த பவரும் அத்தாரிட்டியும் இல்ல. மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது தான் எங்க வேலை. மேம், இந்த ஒரு வாய்ப்புக்காக அவங்க ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ப்ளீஸ் ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன். நிச்சயமா இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். வெரி சாரி மேடம், கால் லெட்டர் இல்லாம யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்றது மேலிடத்து உத்தரவு. அதை நாங்க மதிச்சுதான் மேடம் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏதா ஆண்டாளு, நான் ஒண்ணு செய்யவா? கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வந்துடுவா? பா இல்லப்பா, அதுக்குள்ள செலெக்ஷனே முடிஞ்சிரும்பா. என்னக்கா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து நிக்கிற? கால் லெட்டர் எவ்வளவு முக்கியம்னு தெரியாதா உனக்கு? எப்படி மறந்தனே தெரியல, வேணும் நான் பண்ண. அவ்வளவுதானா? வேற யாரும் திட்டலையா? ஏன் ஆண்டாளு, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்படிதான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டு வருவியா? ஏய், என்னடி அத்தைய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, இப்படி யாரும் அத்தையை திட்டக்கூடாதுன்னு தான் லெட்டரை நானே எடுத்துட்டு வந்தேன். அப்பாடா.